மக்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்ட் பிளாக் ஸ்கை பிளாக் கேம் பிளே தான். மக்களே இப்போ நான் என்ன கேம் விளாண்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே தான் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் பிளே. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா $3300 ஏர்ன் பண்ணணும் மக்களே. $3300 ஏர்ன் பண்ணால் தான் நம்மளால் வேலையை பார்க்க முடியும். ரீஸ்டாக்கர் தம்பி வா 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 உனக்கு ஒர்க் வந்துருச்சு. பல்காக ஆர்டர் போட்டிருக்கேன் மக்களே. என்கிட்ட இந்த காசே பத்தலைன்னா பார்த்துக்கோங்களேன். சுகர் பவுடர் தான் அந்த கோமீதி எங்கடா இருக்கு நீ சுகர் பவுடர். நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேறு ஸ்கூல் வச்சுறேன் மக்களே. அந்த ஆர்டர்லாம் எனக்கு தேவையே இல்லை. பிகாஸ் நம்மக்கிட்டே ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட நாங்கள் பார்த்து போடுறேன் மக்களே. மக்களே ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி மூடுறதுக்குள்ளே அச்சோ. ஆனால் ஓப்பன் பண்ணிட்டா நான் இந்த வேலையும் பண்ண தேவையில்லை. நம்மளோட ரீஸ்டாக்கர் தம்பியும் கேஷர் தம்பியும் பார்த்துக்குவாங்க. அடுத்தது இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்குது. என்ன தெரியுமா? கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் போய் ஒன்று வாங்கணும். உனக்கு போட்டுற வேண்டியதான் மக்களே, தாசா போட்டுற வேண்டியது தான். இல்லை நீ ப்ளேஸ் பண்ணு. இவங்களுக்கு நெக்ஸ்ட்டே நீ ப்ளேஸ் பண்ணு. நான் க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியாது மக்களே. எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிடலாமா? இல்லைன்னா நடுவுலையே வச்சிடலாம். வாங்க, கரெக்டாகவும் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே கேஷ் கவுண்டருன்ற மாதிரி ஆயிடாது. இந்த பக்கம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்கார கஸ்டமர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுடுவானுங்க. செக் அவுட் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் பண்ணுமா? ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களே ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய செக் அவுட்டுக்கு யாராவது இருந்தால் செக் அவுட் பண்ணி அனுப்பிடலாம். மக்களே ஒருத்தர் செக் அவுட்டுக்கு வந்தாச்சு. பல்கே $55 ஆரம்பிக்கக்குள்ளேயே நாங்கள் சார் $45 அண்ட் பீனட் பட்டர். ஓகே நான் சரே ஒரே பீனட் பட்டர் தான் போல் மக்களே. இட்ஸ் தி டைம் ஃபார் ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன். பின்னாடி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நம்ம நாளைக்கு போய்ட்டு செக் பண்ணி எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் மக்களே. ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நான் போய் ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். நைட் ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணியிருப்பான்ல ரீஸ்டாக்கர். அப்போ மக்களே $83. வாவ், எவ்வளோ? $83. எப்போ $100 அடிக்க போகிறோமோ தெரில மக்களே. அடுத்த செக்கவுட் $96. 96. இன்னும் சரி ஒரே ஒரு ஐட்டம் எடுத்துருக்கீங்க. $100 நீயாவது ஒரு வேடா. $52. சூப்பர் மாவனே வேறு லெவலில் போய்ட்டுருக்கு மக்கள். என்னோட கடை $750 செலவு பண்ணேன்னா உட்டானே வந்துருச்சு பாருங்கள். 550 எந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் போட்டுடலாமா? ஆனால் அதுக்கு யாரும் ஷெல்ஃபு வாங்குவா? ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு புது ஷெல்ஃபு வாங்கணும். ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்டு, புது ஷெல்ஃபு, லைசன்ஸு. இதுதான் நம்மளோட குறிக்கோள் மக்களே. நம்மளோட ஸ்டோரோட ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் ஒரு செம்ம பிளான் வச்சிட்ருக்கேன். கேஷ் கவுண்டரு இங்கே, என்னோடய கேஷ் கவுண்டரும் கம்ப்யூட்டரும். இது என்னோடய கேஷ் கவுண்டர் மக்களே, என்னோடய கேஷ் கவுண்டர். வண்டியா மூட்டை கட்டு. என்னோடய கேஷ் கவுண்டர் இங்கே ஃபுல்லாக. இங்கே நான் ஷெல்ஃப் வச்சிடுறேன். என்னோடய கேஷ் கவுண்டர் வந்துட்டு அந்த சைடு வரும். இன்னொரு கேஷ் கவுண்டர் தான் நம்ம இப்போ வைக்கணும். நம்மளோட கேஷ் கவுண்டரை நம்ம அப்புறமா தான் வைக்கணும். வந்து லெஃப்ட் பக்கமாக திருப்பி வச்சிடறேன்டா கேஷியர். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடையில மக்களே. எப்படின்னு வைப்பேன்?
இப்படி வச்சுட்டா நம்ம கேஷ் இருக்கு மக்களே. அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே கொடுப்போம்ல, அப்போ பக் ஆகிடுச்சு. நம்ம கடையில் இருக்க எல்லாத்தையும் பொட்டியில் போட்டு வச்சிட்ருக்கேன். இவனும் பொட்டிக்குள்ளே போயிடுவானோ? பொட்டிக்குள்ளே போடு, வை, எடு, பொட்டிக்குள்ளே போடு, வை, எடு. பொட்டுக்குள்ளே போட முடியாதா? சரி ஓகே, இங்கே வை. இப்போ கடையை பொதுக்கி பொட்டி தான் மக்களே. எடு, பொட்டிக்குள்ளே போடு, வை. மக்களே கஸ்டமர் பகு நீ இப்போ எப்படிலாம் பண்ணுங்கிறது கிளியராக தெரியும் மக்களே, கிளியராக தெரியும். இங்கே வைப்போம். இப்போ ஒரு கேஷ் கவுண்டர் எடு, கேஷ் கவுண்டர் இது எடுப்போம். இது நம்மளோட கேஷியர் தம்பிக்கு. மக்களே இது நம்மளோட கேஷியருக்கு உள்ளுக்குள்ளே போட்டுடலாம் மக்களே. ஏன்னா கேஷியர் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போகிறது இல்லையா? இல்லை. சோவை பொறுமை 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 பொறுமை. எஸ். நெக்ஸ்ட்டு வேர் இஸ் கேஷ் கவுண்டர்? கேஷ் கவுண்டர் இது நம்மளோட கேஷ் கவுண்டர். ஏன்னா நம்ம உள்ளே வெளியும் போயிட்டு வரணும் அல்லவா? அதான் இது என்னோட கேஷ் கவுண்டர். மக்களே இப்போ பர்ஃபெக்ட். 2 கேஷ் கவுண்டரும் பக்கத்தில் இருக்க மக்களே. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போ அடுத்தது ஷெல்ஃப் நம்பர் 1 இங்கே வை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனையை முடிப்போம். வாங்க தம்பி, கம்ப்யூட்ரு நீ கையோடவா. இவனை இங்கே வச்சுருவோம் மக்களே. இதுதான் நம்மளோட ஒர்க் பிளேஸ். இதுதான் நம்ம ரீஸ்டாக்கர் தம்பியோட ஒர்க் பிளேஸ். டபுள் ஃப்ரிட்ஜை தூக்கி இங்கே வை. கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் சிங்கிள் இல்லை கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் சிங்கிள் ஃப்ரிட்ஜ் தான் மக்களே. கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் வைக்கணும். நான் கொஞ்சம் லாஸ்ட் டைமே நான் அதான் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் இங்கே இல்லை, அந்த ஃப்ரிட்ஜை நான் இன்னும் ப்ளேஸே பண்ணல. ஸோ எதுக்கு நான் இப்போ ஷெல்ஃபை கையில் எடுக்கிறேன். சரி ஓகே, ஷெல்ஃபே கையில் எடு, வை. நல்லா அதுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே தான் சேவ் ஆகிருக்கு. ஸ்மூத்தாக அப்படியே வை. நோ கேப் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் ஃப்ரிட்ஜ் மக்களே இங்கே ஒரு டோர் இருக்குமே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்ருங்க, எனக்கு போயிட்டு வரேன். மக்களே இப்போ பாருங்க நம்மளோட கடையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. கேஷ் கவுண்டர் தான் மக்களே. நம்மளோட கடை க்ளோஸ்ட். ப்ராடக்ட் நான் ஃபோன் 0 ஹாப்பி 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 -9 rupees. ஹா ஸ்டார்ட். மக்களே ஒரு பல்கான ரீஸ்டாக்கிங் மக்களே. பல்காக போட்டிருக்கேன். பல்க்கு கிட்டத்தட்ட $1015 செஞ்ச மக்களே. மீன்ஸ் என்ன, நேற்றெல்லாம் காசு நாங்கிறதால நேற்றெல்லாம் ஆர்டர் போடாமல் கடையை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா அதுதான் இப்படி குழஞ்சி போயிருக்கு. மக்களே இதில் இருக்க முக்கால்வாசி ஐட்டம்ஸ் நான் இப்போ கொண்டு வந்து வச்சா நான் பார்த்தா காணோம். எங்கே மக்களே இருக்குது? சால்ட் இங்கே லேபிளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அச்சோ லேபிள்லாம் இல்லை, ஏதாவது ஒரு ராக்கில் வைக்க வேண்டியது தான். லேபிள் டுக்குபீஸ் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் டுக்குபீஸை போய் எங்கே வைப்பேன்? இங்கே தான் மக்களை வைக்கணும். டுக்குபீஸ் ஆலிவ் ஆயில். அடுத்தது இந்த சோடா மக்களை. சோடா இங்கே வை.
இதே வேலை தான் மக்களே. ஆர்டர் போடுறது ரீஸ்டாக் பண்ணுறது. காலையில் கடையை திறந்தா போதும் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் இல்லை மக்களே. வெற்றிகரமாக இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரை திறந்தாச்சு. ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணணும் மக்களே. இன்றைக்கி அப்படியே டே போக முடிஞ்ச ஸ்டோரேஜும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். டே போக முடிஞ்ச ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் மக்களே. எக்ஸ்பேண்ட் பண்ணும். மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் $800. அது ஸ்டோரேஜ் 6 சப்ஜெக்ட் தான், 6 செக்ஷன் தானே. அச்சோ ரொம்ப மக்களே குட்டியாக போயிடும். $800 ஸ்டோரேஜுக்கு மக்களே. இன்றைக்கி ப்ராடக்ட் நாட் ஃபோன் 0ன்னு வரையணும் ஆசை தான் எனக்கு. ஆமாம், அந்த சோடாக்கு வேறு ஆர்டர் போட்டு ஒரு ஸ்லாட் வைக்கணும். ஆமாம் மக்களே, சோடாக்கு ஒரு ஆர்டர் போட்டு ஸ்லாட்டை வைக்க வேண்டியது தான். மார்க்கெட் இந்த சோடா அதான் ஆல்ரெடி தம் போட்டிருக்கோமே. தம்பி ஒரு செக் அவுட் முடியடா. ஓ, இப்போ தான் கஸ்டமர்ஸே வந்துருக்காங்களா? டக்குன்னு எடு, எல்லாத்தையும் எடுத்து பாரி போடுவேன். மை கஸ்டமர்ஸ் சீக்கிரம். கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் அள்ளி 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 போடணும். எப்படி கிள்ளி போடக்கூடாது, அள்ளி 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 போடணும். எஸ், எனக்கு இதுலேயே தேவையான பணம் கிடச்சிருச்சு மக்களே. இதை வச்சு டர்கோஸோட ஆர்டர் போட்டுற வேண்டியது தான். ஓகே, கிளம்பலாம் போ. ஆர்டர் சோடா. இங்கே தான் நான் அதை வைக்கணும். மில்க் 6 பேக் இல்லை, போடு. அடுத்தது மில்க் 6 பேக் போடணும் மக்களே. மில்க் 6 பேக் நிறையா லைசன்ஸ் வாங்கி போட்டோம். இதெல்லாம் நம்ம ரீஸ்டாக்கர் நம்பிட்டு இருந்தாலும் ஆகாது. நம்மளே போய் டக்குன்னு ரீஸ்டாக் பண்ணணும். பாருங்க, இவன் மில்க் 6 பேக் நான் கண்ட மெனி வச்சிட்ருக்கேன் மக்களே. இன்னும் போக நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டை மட்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா லைசன்ஸ் வாங்காமல்? ஒவ்வொரு ஷெல்ஃபு ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட். அதாவது இங்கே கேக் ஃபஸ்ட் இருக்கா, அதனால கேக் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட். செகண்டு நியூட்ரலாக இருக்கா, நியூட்ரலாக ஃபுல்லாக ஒன்று. அந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ஒன்று. பார்க்க அழகாக இருக்கும் மக்களே. அடுத்தது நம்ம கேஷ் கவுண்டரில் உட்கார வேண்டியதுதான். இது நல்லா போகணும்னு தோணுது. $50 கரெக்டாக ½ செஞ்சுரி மக்களே. யோசிக்கக்கூடாது, தப்பு. ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் எக்ஸ்பேண்டு. ஏய், இந்த பக்கம் இவ்வளோ பெருசாகவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா. சூப்பர். நைட் எப்பயும் போல் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் மக்களே. கொஞ்சம் காசு வேணும் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. நைட்டு 8:44 தான் ஆச்சேன்னு கஸ்டமர்ஸை தான் மக்களை நம்புகிறேன். 1 2 3 4 என்டர். பாகுபலி $63. சார், உங்கள் மாதிரி ஒரு வர எல்லா கஸ்டமர்ஸும் இருந்தால் நான் சந்தோஷமாக குறிப்பேன் சார். $63. சரி $100 தான் இருக்கா. நாளைக்கு கீழேஞ்சிச்சு ரீஸ்டாக்கிங்கு. தம்பி என்னால இப்போ தான் நிறையா இல்லாமல் போமே. மில்க்கு 6 பேக் இல்லை, கேண்டி, பாஸ்மதி ரைஸு, சாக்லேட்டு, எக்கு, போனது வந்தது வராதது எல்லாம் A to Z மக்களே. யூ ஆர் மை ஹோப். ஸோ எல்லாத்தையும் வாங்குங்க. 49 கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி. பரவாயில்ல மக்களே. ஒரு செஞ்சுரியில் ½ செஞ்சுரி. $22 ஏன் சார் வாங்குறீங்க நீங்கள்? என்ன சார் நீங்கள்
நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் சுற்றி பாருங்கள். எக்கச்சக்கமான விஷயங்கள் ஐட்டங்கள் உள்ள அடி வச்சிட்ருக்கேன். இன்னும் 2-3 ஸ்மால் ராக்கே போட்டுடலாம் போல், அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு நம்மளோட ஸ்டோரேஜ். பர்ஃபெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு மக்களே, பர்ஃபெக்ட். கண்ட மணிக்கு குறுகல்ல நம்ம போய் எதுவும் பண்ண தேவையில்லை. நம்மளோட சூப்பர் மார்க்கெட் வர வர வேறு லெவலில் போயிட்டே இருக்கு மக்களே, வேறு லெவலில் போகிறேன், வேறு லெவல் மக்களே. நம்மளோட சேனலோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். தம்பி ராக்க தூக்குடா. மக்களே இன்னும் எக்கச்சக்கமான ராக் போடலாம் மக்களே. மக்களே இன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, சும்மா சொன்னேன். அப்படியே சேவ்டா மீனு. பாய் மக்களே, பாய் ஃப்ரம் கௌதம். ஒரே ஒரு வீடியோக்கு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு தெரியுமா மக்களே?